அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் இருக்கிற மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்டு டைரக்ட் பிளான் growth இந்த ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, பீரியட் வைஸ் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கா என்ற பல விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கேட்டகரின்னு பார்க்கும்போது இது மிட்கேப் ஃபண்ட் ஹவுஸ் மோட்டிலால் ஆஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட். இன்செப்ஷன் டேட், அதாவது இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ண டேட் வந்து 3rd February 2014. இது முன்னாடி வந்து ப்ரீவியஸ்லி கால்டு மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் 13 அழைக்கப்பட்டது. ஃபண்ட் டைப்னு பார்க்கும்போது இது ஓப்பன் எண்டட். பெஞ்ச்மார்க் நிஃப்டி மிட்கேப் 150 TRI பிளான் 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். நீங்கள் எப்பவுமே வந்து டைரக்ட் பிளான் growthல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரெகுலர் பிளான் growthல வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் சைஸ்ன்னு பார்க்கும்போது 12,628 கோடி. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சேஷன் பார்க்கும்போது டைரக்ட் பிளானில் 0.61% இருக்குது, ரெகுலர் பிளானில் 1.69% இருக்குது. நெட் அசட் வேல்யூ சொல்லக்கூடிய NAV as of 4th August 2024 நிலவரப்படி பார்க்கும்போது டைரக்ட் growthல ₹112.6871, ரெகுலர் growthல ₹99.3063. மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்டோடைய ரிட்டர்ன் கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது குட். கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஃபண்டு வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. VR1 சொல்லக்கூடிய வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் ரேட்டிங் படி பார்க்கும்போது இது 5 ஸ்டார் ரேட்டிங். பார்க்கும்போது 1 to 5 இருக்குது. இதில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து இந்த மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்ட் இருக்குது. எக்ஸிட் லோன் பார்க்கும்போது 1% சார்ஜ் பண்ணுவாங்க வித்தின் 1 இயருக்குள்ளே இந்த ஃபண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகும்போது. ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது வெரி ஹை. இப்போ நம்ம வந்து மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்டோடைய ரிட்டர்ன்ஸ் எப்படி வந்திருக்குன்றது பார்ப்போம். 6 monthஸில் இது 34.72% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 1 இயரில் 67.58%, 3 இயர்ஸில் வந்து 39.30% கொடுத்துருக்கு, 5 இயர்ஸில் வந்து 36% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்டு. இப்போ நம்ம வந்து மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்டோட ரிட்டர்னையும் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். எதில் வந்து ரிட்டர்ன் வந்து அதிகமாக கொடுத்துருக்குன்றதை பார்த்துடலாம். 6 monthஸில் மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்ட் வந்து 34.72% கொடுத்துருக்கு, கேட்டகரி ஆவரேஜில் 24.39% கொடுத்துருக்கு. 1 இயரில் வந்து மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்ட் வந்து 67.58% கொடுத்துருக்கு, கேட்டகரி ஆவரேஜில் 52.83% கொடுத்துருக்கு. 3 இயர்ஸில் மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்டு 39.30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, கேட்டகரி ஆவரேஜில் 25.69% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸில் மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்டு வந்து 36% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, கேட்டகரி ஆவரேஜில் வந்து 30.75% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்டு 6 months, 1 year, 3 years அண்ட் 5 இயர்ஸில் அதிகப்பட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும். மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல ₹1,00,000 லம்சம் அமௌண்ட்டாக 6 months பேக் 6 மாதத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது ₹1,34,721 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹34,721 இருக்குது. 1 year பேக் இந்த ஃபண்டில் வந்து டைரக்ட் பிளான் growthல ₹1,00,000 லம்சம் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது ₹1,67,582 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹67,582 இருக்குது. மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல ₹1,00,000 லம்சம் அமௌண்ட்டாக 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது ₹2,70,000 இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ₹1,00,000 லம்சம் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணது மூலயமா கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் வந்து ₹1,70,000. இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் growth ₹1,00,000 லம்சம் அமௌண்ட்டை 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது ₹4,65,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹3,65,000 இருக்குது. மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல மாதம் 10,000 த்ரூ சிப்பு மூலிமா 6 மாதமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 60,000 சேர்ந்துருக்கும். கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது ₹73,147 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹13,147 இருக்குது. மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல மாதம் 10,000 சிப்பு மூலிமா 1 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹1,20,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது ₹1,66,000 இருக்குது. அப்படி இன்வெஸ்ட் பண்ணி மூலிமா கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் வந்து ₹46,000. இந்த ஃபண்டில் மாதம் 10,000 சிப்பு மூலிமா தொடர்ந்து 3 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு ₹3,60,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது ₹6,83,000 இருக்குது. அப்படி இன்வெஸ்ட் பண்ணி மூலிமா கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட்டு ₹3,23,000. மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth மாதம் 10,000 சிப்பு மூலிமா 5 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹6,00,000 சேர்ந்துருக்கும்.
அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 16,44,000 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 10,44,000 இருக்குது. ஹியூஜ் ப்ராஃபிட். இப்போ நம்ம வந்து மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கப் ஃபண்டுடைய ரிட்டர்னையும் பியர் கம்பேரிசன் சொல்லக்கூடிய சக போட்டியாளருடைய ரிட்டர்னையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். எந்த ஃபண்டு வந்து அதிகமாக வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றதை பார்த்துடலாம். மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கப் ஃபண்டு 6 மந்த்ஸில் 34.72% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கொட்டாக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்டு 6 மாதத்தில் 29.57% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மிட்கப் ஃபண்ட் 21.94% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கார்ன் மிட்கப் ஃபண்டு 6 மாதத்தில் 20.73% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டு 23.83% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 6 மாதத்தில். 6 மாதத்தில் 6 மந்த்ஸில் அதிகப்படியாக ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு வந்து மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கப் ஃபண்டு. இது 34.72% கொடுத்துருக்கு. 34.72% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. வென் கம்பேர்ட் டு கொட்டாக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மிட்கப் ஃபண்ட், கார்ன் மிட்கப் ஃபண்ட், நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டு. 1 இயரில் அதிகப்படியாக ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட் அகெயின் மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கப் ஃபண்ட். இது 1 இயரில் ஒரு வருஷத்தில் 67.58% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 67.58% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கொட்டாக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட் ஒரு வருஷத்தில் 51.04% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் மிட்கப் ஃபண்ட் ஒரு வருஷத்தில் 58.03% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கார்ட் மிட்கப் ஃபண்ட் ஒரு வருஷத்தில் 63.45% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்ட் ஒரு வருஷத்தில் 57.69% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸில் அதிகப்படியாக ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு அகைன் அண்ட் அகைன் மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கப் ஃபண்ட். இது 3 வருஷத்தில் 39.30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 39.30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கொட்டாக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட் 3 வருஷத்தில் 25.61% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் மிட்கப் ஃபண்ட் 24.42% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கார்ன் மிட்கப் ஃபண்ட் 3 வருஷத்தில் 33.13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்ட் வந்து 3 வருஷத்தில் 29.09% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸில் அதிகப்படியாக ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட் வந்து கார்ட் மிட்கப் ஃபண்ட். இது 5 வருஷத்தில் 40.50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 40.50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கப் ஃபண்ட். இது 36% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 5 இயர்ஸில். கொட்டாக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட் வந்து 31.46% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மிட்கப் ஃபண்ட் வந்து 28.34% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்ட் 5 வருஷத்தில் 32.65% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது 6 மந்த்ஸ் 1 இயர் அண்ட் 3 இயர்ஸில் மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கப் ஃபண்டு அதிகப்படியான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. 5 இயர்ஸில் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு வந்து கார்ட் மிட்கப் ஃபண்ட். இது 40.50% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 5 வருஷத்தில். நீங்கள் ஏற்கனவே மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தொடர்ச்சி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மோட்டிலால் ஆஸ்வால் மிட்கப் ஃபண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. எக்ஸீட்லிங் டூயிங் வெல். இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்க நிலையில் வந்து நிதி ஆலோசகர் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.